நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 13/12/2024. இன்றைக்கு நிர்மல். இந்த நிர்மலில் ட்ரா நம்பர் 410. இந்த 410 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விடைப்பாங்க நண்பர்களை. இன்றைய கணக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றைய கணக்கில் கமெண்ட் பாக்ஸில் என்ன வந்ததுங்கிறதையும் பார்த்துடலாம். சூப்பர் 2 நம்பர் கொடுத்துருக்காரு. அதில் ஏ போர்டுக்கு ஸ்ட்ராங்காக 0 கொடுத்துருக்காரு. சூப்பருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் சஞ்சீவி ஆல்போர்டுக்கு 806 கொடுத்துருக்காரு. இதில் 80வும் ஏபிக்கு பாஸ் ஆகிருக்கு. சஞ்சீவிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் ராஜேஷ் ஆல்போர்டுக்கு 58 கொடுத்துருக்காரு. 8 பி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. ராஜேஷுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போல் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் உங்களுடைய கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய கணக்குலையும் அதுபோல் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 425. அடுத்தது 652. இதில் 25ங்கிறது 52ஆகவும் பிறண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் அடுத்தடுத்து அப்படின்னு வரும்போது நமக்கு மீண்டும் இதில் ஒரு 5 ஒன்று இருக்குது. அந்த 5ங்கிறது இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு சி போர்டுக்கு, அடுத்தது பி போர்டுக்கு, அடுத்தது இதில் 5ங்கிறது ஏ போர்டுக்கு வரலாம். இதில் ஏ போர்டுக்கு 5. அடுத்தது பாருங்கள் 4 6 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது ஸ்டெப்பாக வரும்போது இதில் 8 அப்படிங்கிற நம்பரும் இருக்குது. அந்த கணக்கில் ஏ போர்டுக்கு 8 1 கொடுக்குறேன். இதே அமைப்பில் அடுத்தது பி போர்டுக்கு பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் 2 5ன்னு இருக்குது. 2 5 அப்படிங்கும்போது இந்த 5 மீண்டும் வரலாம். இது பி போர்டுக்கு 5ங்கிறது மீண்டும் வரலாம். இதுக்கு ஒரு பவர் 1 1 வரும். ஓகேங்களா? இதில் 1 1 வர வாய்ப்பு இருக்குது. இதே போல் அந்த 1ங்கிறது தனியாக கொடுத்துப்போம். இதில் 8 ஏன்னா ஏபிக்கு 5 இருக்குது, 8 இருக்குது. ஓகேங்களா? அது ஏபிக்கு உள்ளதை அப்படியே கொடுக்குறேன். 5 அல்லது 8 எப்படி வேணாலும் பட்டி வச்சுக்கலாம். ஓகேங்களா? 58 85 அப்படிங்கிற மாதிரி ஏபிக்கு வரும். அதனால் 5 8ங்கிறத ஏபி 2 போர்டுக்குமே கொடுக்குறேன். இதில் சி போர்டுக்குன்னு பார்க்கும்போது 5 2. இதில் அடுத்தடுத்துன்னு பார்க்கும்போது இதில் அந்த 2ங்கிறது இங்கேருந்து வந்திருக்கு பாருங்கள். 5க்கு ஒரு 5 வச்சு அடுத்தது 2ங்கிறது வந்துருச்சு. இந்த 4ங்கிறது அடுத்தது சி போர்டுக்கு வரலாம். ஓகேங்களா? இந்த கணக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த 4ங்கிறது நமக்கு இந்த சி போர்டுக்கு வரணும். அதே போல் இந்த 9ங்கிறதுக்கு ஒரு பவர்னு வச்சா 7 அல்லது 4. ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு டைரெக்டாக பார்க்கும்போது 3ங்கிற நம்பர் தான் வரும். ஆனால் இந்த கணக்கு மெத்தடில் பார்க்கும்போது 4க்கும் 9க்கும் பார்க்கும்போது மீண்டும் அந்த 4 வரணும் அல்லது 7 வரணும். ஓகேங்களா? அது சி போர்டுக்கு 4 அல்லது 7. ஓகேங்களா? இதில் 4 7 அப்படின்னு இருக்குது. இதில் தனிப்பட்ட கணக்கில் இந்த டோட்டலாக 229 அப்படிங்கிற டோட்டல் கணக்குக்கு பார்க்கணும்னா 1 1 வரலாம். ஓகேங்களா? இந்த கணக்கில்னு பார்க்கும்போது 1 நான் தனியாகவே கொடுத்துக்கிறேன். தனி கணக்கில் அது தனி கணக்கு அப்படியே இருக்குது. அதனால் அந்த கணக்கு தனியாக கொடுத்துக்கிறேன். இந்த கணக்கில் பார்க்கும்போது நமக்கு ஏ போர்டுக்கு, பி போர்டுக்கு, சி போர்டுக்குன்னு டோட்டலாக 2 நம்பர் கொடுத்துருக்கேன். டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அடுத்தது முழு நம்பர் என்னுடைய கணக்கில் என்ன வருதுங்கிறதையும் கொடுத்துட்றேன். 5 8 7 4. ஓகேங்களா? நம்மளுடைய முழு வெற்றிங்கிறது இந்த நம்பரில் தான் அடங்கியிருக்கு அப்படிங்கிற நம்பரில் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் எப்படி வேணாலும் பற்றி கொடுக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுடைய கணக்கில் இது எந்த நம்பர் எந்த போர்டுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நேற்றைய போலவே ஒரு வெற்றி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. நேற்றைய கணக்குன்னு பார்க்கும்போது நம்ம கொடுத்த கணக்கையும் பார்த்துருவோம். நீங்கள் நேற்றைய கணக்கில் பார்க்கும்போது நம்ம இந்த 4 நம்பர் கொடுத்ததில் இதில் 08 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அந்த 08 அப்படிங்கிறது ஏபிக்கு பாஸ் ஆகிருக்கு.
அதே போல் 08ங்கிறது முழுசாகவே நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, 08ங்கிறது ஏபிக்கு உள்ள நம்பர் முழுசாகவே கொடுத்துருக்கோம். இதில் வெற்றி கிடைச்சது நமக்கு வந்து முழு வெற்றி கிடைச்சது 08 ஏபிக்கு உள்ளது. இதில் நான் வந்து முழுசாக நம்பினது இந்த 2 தான். ஓகேங்களா, அந்த நம்பரில் 082 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி முழு நம்பிக்கை இருந்தது எனக்கு, 82 வரும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு 9 வந்துடுச்சு. டோட்டலாகவே நமக்கு 0809 அப்படிங்கிறது இந்த நம்பர்லேயே நமக்கு முழு வெற்றி முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இது போல் இடமாற்றி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கும் சொல்லி வச்சு ஒரு கணக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, இது போல் இடமாற்றி வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதில் டைரெக்டாக பாஸ் ஆனது 08 மட்டும்தான். இந்த கணிப்பை பார்த்து வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது நம்ம கொடுத்தது வந்து 5874 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த நம்பரில் நமக்கு முழுசாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை கொடுக்குறேன். ஓகேங்களா, இதிலேருந்து உங்களுக்கு என்னென்ன நம்பர் வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இன்றைய கணக்கில் இதுக்குன்னு ஒரு ஆல் போர்டு கொடுக்கும்போது ஒரு நம்பர் கொடுக்குறேன், 4 கொடுக்குறேன் ஆல் போர்டுக்கு. இந்த 4ங்கிறது ஆல் போர்டுக்கு கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இன்றைய கணக்குன்னு பார்க்கும்போது 4 ஆல் போர்டுக்கு. ஓகேங்களா, இந்த நம்பரில் இந்த கொடுத்த 4 நம்பரில் என்னோடய கணக்கில் எப்படி வருதோ அதே போல் நேற்றைக்கு கொடுத்த மாதிரியே இன்றைக்கும் ஒரு பிரித்து கொடுக்குறேன். ஓகேங்களா, அது எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. இன்றைக்கி சி போர்டுக்குன்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடி 2 நம்பர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த 2 நம்பருங்கும் போது இந்த நம்பரில் பார்த்தோம்னா இதை பார்த்துக்குங்க. சி போர்டுக்கு இப்போதைக்கு நான் கொடுக்கறது 0 கொடுக்குறேன், அடுத்தது 1 கொடுக்குறேன், அடுத்தது 4 7. இந்த நம்பர் 4 நம்பர் மட்டுமே இன்றைக்கி சி போர்டுக்குன்னு கொடுக்குறேன். ஏபிக்கு அதே போல் ஜோடி நம்பர் 1 இருக்குது. ஓகேங்களா, ஏபிக்கு மட்டும் இந்த ஏபிக்கு மட்டும் அதை பார்த்துக்குங்க தனியாக. இதில் 85 58 அப்படிங்கிற ஜோடி நம்பரும் 2 நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த ஜோடி நம்பருங்கிறது நமக்கு உங்களுக்கு வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அடுத்தது இந்த 0147 சீபடுக்கு உள்ளது. என்னோடய கணக்கில் அமைப்பு எப்படி இருக்கோ அது போல் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். 3 நம்பருக்கு இதில் 851 581 1 உள்ளது. ஓகேங்களா, இந்த அமைப்புக்குன்னு 1. அந்த 1 ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு நம்பர் சொல்லலை. ஓகேங்களா, அதனால் இதை 1 தவிர்த்து இதில் வந்து 4 கொடுக்குறேன். 854 584 அதே கணக்கில். அடுத்தது இதே ஏபிக்கு தான் 587 857 அப்படிங்கிற இது வரைக்கும் கொடுத்த நம்பரில் இந்த நம்பர் 4 நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, போர்டுக்குன்னு கொடுத்ததில் உங்களுக்கு 4 நம்பர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இந்த கணக்கில்னு டோட்டலாக 4 நம்பர் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து ஒவ்வொரு நம்பரில் இன்னொரு நம்பர் இருக்குது. அது எப்படி வருதுங்கிறத, இந்த 1ங்கிற நம்பரும் எப்படி வருதுங்கிறத பார்த்துடலாம். இந்த நம்பர்லேருந்து தான் இன்றைக்கி நமக்கு 1ங்கிற நம்பர் வந்துச்சு. ஓகேங்களா, அடுத்தது இது ஒரு நம்பர் தள்ளி இதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இதில் தான் 1ங்கிற நம்பர் சி போர்டுக்கு வருது. இதை பார்த்துக்குங்க, 96 97. ஓகேங்களா, அடுத்தது நமக்கு இந்த கணக்கில் கொடுக்கக்கூடியது 98 அப்படிங்கிற கணக்கு இதில் வரணும். ஓகேங்களா, 98 அப்படிங்கிறது இந்த கணக்கில் இங்கே வரணும். அப்படி வந்ததுன்னா இந்த 3வது நம்பரை பாருங்கள், 1 4 இதுக்கு ஒரு 0 வரும். இதில் டைரெக்டாக பார்க்கும்போது இந்த வார கணக்கையும் பாருங்கள், 5 2 அப்படிங்கும் போது இந்த 0வும் வரும். ஓகேங்களா, இந்த கணக்குக்கும் இது ஒரு 3 வாரம் விட்டு 3 வார கணக்கில் உள்ளே இருந்து 6 நம்பர் கணக்கில் உள்ளே இருந்து வெளியில் வர நம்பர். அந்த கணக்கில் பி போர்டுக்கு இதில் 0 இருக்குது. ஓகேங்களா, இதில் தான் இதை பார்த்துங்க, 4 2
4 2 அப்படிங்கும்போது அடுத்தடுத்து ஸ்டெப்பாக வந்திருக்கு. அப்படி இந்த கணக்கில் இதில் 1 வரணும். ஓகேங்களா? இந்த கணக்குக்கு 1 வரணும். அந்த கணக்கில் தான் பொறுப்பு 1 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த கணக்கில் 1 இருக்குது. அதே போல் 4 2 அப்படிங்கும்போது 0வும் இந்த கணக்கில் வரும். ஓகேங்களா? அந்த கணக்கில் வரும்போது இந்த 0வை எடுத்துகிட்டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த கணக்கில் பார்க்கும்போது டோட்டலாகவே உங்களுக்கு 4 நம்பர் கணக்கு வந்ததுன்னா 98 10 அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பொறுப்பு 0 வந்தால் மட்டும். அப்படி இல்லைன்னா 0 1 அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த கணக்குக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். இதில் 810 801. ஓகேங்களா? இந்த கணக்கில் தான் இந்த அமைப்பு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் அமைப்புக்குன்னு இதே தான் இருக்குது. டோட்டலாக இது பிசிக்கு உள்ள நம்பரை மட்டுமே பற்றி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பக்கத்துக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு பெட்டி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.